இப்போ குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1/2 கிலோ தனியா சேர்த்துக்கிறேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தனியாவை. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சூடு ஏறி நல்லா வாசனை வரும். நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டால் கூட கீழே இருக்கிற தனியா கரிஞ்சு போயிடும். அதனால் டேஸ்ட் மாறிடும். அதனால் கரிஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆனதும் நம்ம எடுத்து ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ போட்டு சூடாற வச்சிடலாம். இதில் இப்போது நான் 1/2 கிலோ காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ தனியாக்கு 1/2 கிலோ காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூளுக்கு காரமாலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இவ்வளோ வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ வானலி நல்லா சூடாக இருக்குது. அதில் நான் இன்னும் 100 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் டக்குன்னு கரிஞ்சிரும் ரொம்ப சூடாக இருந்தால். ஸோ அதை பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக சூடாகிடும். ஏன்னா வானலி சூடாக இருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சிருச்சு. நீங்கள் கை வச்சு அமுக்கும்போது டப்புன்னு உடையும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே, இல்லைனா கரிஞ்சு போயிடும். அதனால தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்கு இந்த பொடி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இதையும் ஒரு தட்டில் போட்டு சூடாற வச்சிடலாம். இப்போ 100 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா டார்க் கலர் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் சீக்கிரமாக பொரிஞ்சிரும். ஏன்னா வானலி நல்லா சூடாக இருக்கனால சீக்கிரம் பொரிஞ்சிரும். அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கலர் மாறி இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம எடுத்து சூடாற வச்சிடலாம். இதில் இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து சூடாற வச்சிடலாம். 50 கிராம் கிட்ட மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் டப்பு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி சுருங்கி நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை போடுறதா இருந்தால் நேராக அரைச்சிடலாம். இந்த மாதிரி வதக்கணும்னு இல்லை. இது ஃப்ரெஷ் கருவேப்பிலைன்றனால இந்த மாதிரி வறுத்து நல்லா சுருங்குற வரைக்கும் வறுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கி இருக்குது. கை வச்சு அமுக்குனா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சூடாற வைக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா சூடாகட்டும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் வறுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா மத்தியானம் வெயிலில் ஒரு காட்டன் துணியில் போட்டு வெயிலில் வச்சா கூட போகிறோம். நீங்கள் அப்புறமா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு மில்லில் கொடுத்து நல்லா வாசனையாக ரெடியாக இருக்குது. இப்படியே திறந்து சூடாற வச்சுருங்க. அப்புறமா நம்ம மூடி போட்டு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சாம்பாருக்கு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, நம்ம வெங்காயம் தக்காளி தொக்குக்கு எல்லாத்துக்குமே இந்த மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.